நான் ஜான் பாஸ்கோ. இன்றைய செய்திகள் 100 செய்திகள், தலைப்புச் செய்திகள் தான். குறுஞ்செய்திகள், சின்ன செய்திகள் என்பது போல் இருக்கும். சரிங்களா? வாங்க அப்படியே செய்திக்குள்ளே போகலாம். தினத்தந்தி 26/7/2026. தலைப்பு செய்திகள், ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா? வாங்க. குறு செய்திகள். நிதி நிறுவன அதிபர் வீட்டு ரூபாய் 50 லட்சம் நகை திருட்டு. இரண்டாவது செய்தி. மும்பை அருகே லேசான நிலநடுக்கம். மூன்றாவது செய்தி. மும்பைக்கு கடத்தப்பட்ட 15.25 கிலோ தங்கம் பறிமுதல். நான்காவது செய்தி. சிறுமி உள்பட 9 பேரை கடித்து குதறிய வெறி நாய். ஐந்தாவது செய்தி. 60 இளம் பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்த வாலிபர். ஏழாவது செய்தி. 133 பவுன் மோசடி வழக்கில் பெண் ஊழியர் கைது. அடுத்து, மின்சாரம் தாக்கி 6ஆம் வகுப்பு மாணவி பலி. அடுத்து, உண்டியலில் பணம் அபேஸ், 4 ஊழியர்கள் பணியிடை நீக்கம். அடுத்து, புது பெண்ணுக்கு கத்தி குத்து, முன்னாள் காதலன் வெறி செயல். அடுத்து, ஜிபேயில் ரூபாய் 50 லஞ்சம், போலீஸ் ஏற்று ஆயுதப்படைக்கு மாற்றம். திருப்பரங்குன்றம் நீட் தேர்வு குறித்து பேச திமுகவுக்கு தகுதி இல்லை. மேகதாது அணை விவகாரத்தில் வலிமையான நடவடிக்கையை முதலமைச்சர் எடுப்பார். அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. சென்னை தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 560 உயர்வு. சென்னை கோவில்களில் புதிய கொடிமரம் அமைக்க வழிகாட்டு நெறிமுறைகள், இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவு. சென்னை என்ஜினியரிங் கலந்தாய்வு முதல் சுற்று. 35,214 பேருக்கு தற்காலிக ஒதுக்கீடு ஆணைகள். அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். சென்னை மேகதாது அணை விவகாரம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சென்னை தொடரும் காவல் மரணங்கள், தாவேக அரசுக்கு முக ஸ்டாலின் கண்டனம். கொச்சி கேரள முன்னாள் முதல் மந்திரி பினராயி விஜயன் மகளுக்கு ரூபாய் 2.78 கோடி கொடுத்த கொச்சி நிறுவனம். அமலாக்கத்துறை அறிக்கையில் தகவல். பாட்னா முழு அடைப்பு போராட்டத்தில் வன்முறை, பீகாரில் போலீசுடன் மாணவர்கள் மோதல், கல்வீச்சு, வாகனங்கள் சூறையால் பரபரப்பு. நெக்ஸ்ட் பேஜ். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தேசியம். இது ஆக்சுவலி இது பார்த்தாக்க உங்களுக்கு என்னென்னா தேசியம் தேர்வு முறைகேடு மசோதா நாளை தாக்கல். துன்புறுத்தப்பட்டதாக சோனம் வாங்சுக் புகார், ஆஸ்பத்திரி நிர்வாகம் மறுப்பு. வினாத்தாள் முறைகேடு விரைவு கோர்ட்டு நீதிபதி பொறுப்பு ஏற்பு. வினாத்தாள் முறைகேடு விரைவு கோர்ட்டு நீதிபதி பொறுப்பு ஏற்பு. பாகிஸ்தான் இயக்கத்துடன் தொடர்புடைய 3 பயங்கரவாதிகள் கைது. பியூஷ் கோயல் பற்றிய போலி வீடியோக்கள் நீக்கம். நீட் தேர்வு போராட்டத்தில் பங்கேற்ற லாலுவின் மூத்த மகன் கைது. கரப்பாம்பூச்சி கட்சி நிறுவனங்களுக்கு டைஃபாய்டு. சத்தீஸ்கர் பணியாளர் தேர்வாணைய முன்னாள் தலைவர் கைது. அதுக்கடுத்து திசையன் விலை. திசையன் விலையில் கோவில் விழாவில் தகராறு, அறிவாளுடன் வந்த 6 பேர் கும்பல் போலீஸை தாக்கிவிட்டு தப்பி ஓட்டம். பெட்ரோல் பங்க் வாகனங்களையும் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. திசையன் கோவில் பெட்ரோல் பங்க் வாகனங்களை போதை கும்பல் சேதப்படுத்திய காட்சி. போதை கும்பல் தாக்குதலில் சேதமடைந்த வாகனங்களை படத்தில் காணலாம். போடுகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இர்பில் ஓமன் வளைகுடா பகுதியில் சரக்கு கப்பல் மீது அமெரிக்கா துப்பாக்கி சூடு, ஈரான் பதிலடி தாக்குதலால் பதற்றம். குஜராத் மாநிலம் சூரத் நகரில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. அங்குள்ள ஒரு பெட்ரோல் விற்பனை நிலையத்தை மழை நீர் சூழ்ந்திருப்பதை படத்தில் காணலாம். பெட்ரோல் விற்பனை நிலையத்தை சூழ்ந்த வெள்ளம். அடுத்து திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் உடற்பயிற்சி கல்லூரியில் மாணவர் சேர்க்கை. நெக்ஸ்ட் புதுடெல்லி கணவன் மனைவி
தகராறுக்கு பழிவாங்க குடும்பத்தினர் மீது வழக்கு போடுவது குறித்து சுப்ரீம் கோர்ட் கவலை. பாருங்க, கணவன் மனைவிங்க இந்த தகராறுக்கு பழி வாங்குவதற்கு குடும்பத்தினர் மீது வழக்கு போடுவது குறித்து சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கவலையா. சரி, ஓகே. அப்படியே நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கங்கள் பார்த்தாச்சு. இதில் அப்படியே தொடர்ந்து போகலாமா? சரியா? ஓகேவா? ஆமாம். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயின் அலுவலகம் இடமாறுகிறது. அடுத்த மாத இறுதியில் இருந்து 10வது மாடியில் செயல்படும். தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயின் அலுவலகம் அமைய உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தில் பணிகள் நடைபெறுவதையும் அங்குள்ள பொருட்கள் அகற்றப்படுவதையும் படங்களில் காணலாம். இப்போ பாருங்க இந்த ஃபோட்டோகிராஃபர். ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்து ஒரு செய்தி கீழே. சென்னை மருத்துவ படிப்பு கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்க அவகாசம். மருத்துவ படிப்பு கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்க அவகாசம். அடுத்து சென்னை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாறு காணாத வளர்ச்சியாங்க. மருத்துவக் கல்லூரிகள் படிப்பு இடங்கள் 2 மடங்குக்கு மேல் அதிகரிப்பான். கடந்த 12 ஆண்டுகளில் வரலாறு காணாத வளர்ச்சி. மருத்துவக் கல்லூரிகள் படிப்பு இடங்கள் 2 மடங்குக்கு மேல் அதிகரிப்பு. அடுத்து கீழே வந்து ஒரு செய்தி. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் கோவில் குகையில் சிக்கி பக்தர் பலி. இடுக்கு பிள்ளையார் கோவில் குகை பகுதியில் இருந்து பக்தர்கள் வெளியில் வருவதை படத்தில் காணலாம். இந்த பாருங்க அந்த போட்டோ. ஓகேங்களா? சரி, அடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசி பலன்கள் இருக்குது. இது ஒரு காமெடி இணையதள கலாட்டா. ஓகேங்களா? அது பார்க்கலாம், தமாசா இருக்குது. சில்லறை விலையில் முட்டை ரூபாய் 8.50 முதல் ரூபாய் 9 வரை விற்பனையா. அதாவது ஆமாம், 8 ரூபா 50 பைசாலேருந்து 9 ரூபா விற்பனையா. அதுக்கு கடைக்கு செல்லும் பையன் ஒருத்தவன் போகிற போக்க பார்த்தா 10 ரூபா ஆகிடும் போல. நம்ம சாக்லேட் வாங்க சாப்பிட முடியாதே இந்த பையன். பாருங்க, அதுக்கு கீழே ஒன்று இருக்குது, அதையும் அப்படியே பார்ப்பேன் என்னன்னு சொல்லிட்டு. இது என்னது? இணையதள கலாட்டா. சரிங்களா? 24 வருடங்களாக கோமாவில் இருந்த நபர் மனைவி இறந்த நாளன்று நினைவு திரும்பினாரா. சம மேட்ரு. 24 வருடங்களாக கோமாவில் இருந்த நபர். சரிங்களா? ஒரு சொல்லி 24 பேர் எடுத்துங்களா, 24 வருஷமாக கோமா இருக்கிறேன். மனைவி இறந்த நாளன்று முன்னாடி செத்து விட்டா. உடனே நினைவு திரும்பினார். உடனே நினைவு திரும்பி விட்டேன். சரியா? அதுக்கு பாருங்க, ஒருவேளை நடிச்சுட்டு இருந்திருப்பாரோ. எப்படா சனியை சாப்பிட்டோம் அது வரைக்கும் நம்ம என்னது ஓடுது, அது பேர் கோமாவிலே இருந்துலாம் நினைச்சாம போடுக்குது. சரி, அடுத்தது பாருங்க இன்னொன்று. அதை பார்த்துங்க இது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, அண்ணா ஆடி மாதத்தில் கணவன் மனைவி ஏன் பிரித்து வைக்கிறாங்கண்ணே. ஆனால் ஆடி மாதத்தில் கணவனையும் மனைவியும் ஏன் பிரித்து வைத்திருக்கிறார்கள் தான். ஆனால் ஆடி மாதத்தில் கணவன் மனைவியை ஏன் பிரித்து வைக்கிறாங்க அப்படின்றாரு யாரோ ஒருத்தர். சரி, அதுவா ஆடி தள்ளுபடியில் அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்கன்னு மனைவி நச்சரிப்பை தாங்க முடியாமல் தான் நம்மளுங்க திட்டம் போட்டு பிரித்து வச்சுருக்கானுங்க. நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. இதை பாருங்க, சி தட். ஓகே, சரி. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, அது பார்த்துருவோம். என்னது? வாழ்க்கையில் நாம் இந்த பக்கமாக ஒரு பிரச்சனையை சுருட்டி முடித்தா இன்னொரு பிரச்சனை நமக்கு பின்னாடியே சுற்றி வருது. நல்லா இருக்குது. இது என்னென்னா, நம்ம சுருட்டும் பொழுது இப்போ ஒரு பாயோ படுக்கையோ தகரமோ ஏதோ ஒன்று நம்ம இப்படி சுருட்டும் போது இங்கே சுருட்டுவோம். ஆனால் அந்த பக்கம் இருக்கு அந்தாண்ட போனால் அது சுருட்டிட்டு நம்ம பின்னாடி வரும். அதுதான் அந்த ஃபோட்டோகிராஃபு. சரி, ஓகேவா? அப்புறம் உலகில் இளைஞர்கள் அதிகம் வாழும் நாடு இந்தியா. நம் நாட்டில் சுமார் 40 கோடி இளைஞர்கள் உள்ளனர். சரியா? அப்புறம் இளைஞர்கள் எல்லாம் இல்லை, எல்லாம் பொண்ணு கிடைக்காம இளைஞர்கள்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம்மா. இளைஞர்கள் கிடையாதான், பொண்ணு கிடைக்கலாம் கல்யாணம் கட்டுறதுக்காக. அதனால் கல்யாணம் கட்டுறதுனால அவன் இளைஞன் போல இருக்குது. சி ஆல் திஸ். ஓகே, அங்கேருந்து ஒரு அப்படியே பார்த்துங்க மேலேருந்து. இணையதள கலாட்டா. ஓகே, சரி. அப்படியே மறுபடியும் இந்த ஒரு வரி செய்திக்கு போய் வரலாமா?
சென்னைங்க. கடலில் நீந்தும் வீரர்களை படத்தில் காணலாம். மாமல்லபுரத்தில் இருந்து மரீனா வரை 60 கிலோமீட்டர் தூரம் கடலில் நீச்சல் அடித்து 23 வீரர்கள் சாதனை. போதை ஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நீச்சல் வீரர்களுக்கு அமைச்சர் வெங்கடரமணன் சான்றிதழ் வழங்கிய போது எடுத்த படம். சித்திஸ் போடுகிறாங்க. ஓகேங்களா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெற்றி கொண்டாட்டத்தில் தலைமை நீதிபதி பற்றி அபிஜித் பிகே பரபரப்பு பேச்சியா? சரி, ஓகே. அடுத்து என்னது? புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் ராமதாஸ் மகள் ஸ்ரீகாந்தி சந்திப்பு. என்ஆர் காங்கிரஸில் சேர விருப்பமாங்க. சரி, அடுத்து என்ன பார்த்துடலாம். இங்கே புதுடெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் 2500 குற்றப்பின்னணி கொண்டவர்களின் முகங்கள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, சென்னை ஒரு வாரத்தில் 346 புகார்கள் மீது சிங்கப்பெண் சிறப்பு போலீசார் நடவடிக்கை. ஒரு வாரத்தில் 346 புகார்கள் மீது சிங்கப்பெண் சிறப்பு போலீசார் நடவடிக்கை. அப்புறம் மும்பை ஜந்தர் மந்தர் போராட்ட வெற்றி. அபிஜித் தீப்கே வீடு திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். பெற்றோர் உருப்போம். திரும்ப வேண்டுமா? என்னது? ஜந்தர் மந்தர் போராட்ட வெற்றி. அபிஜித் தீப்கே வீடு திரும்ப வேண்டும். வீடு மீன்ஸ் வீட்டுக்கு வரணும். வீடு திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். பெற்றோர் உருக்கமா? சரி, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, ஸ்ரீவைகுண்டம் பணம் கேட்டு மிரட்டல். கல் குவாரியை சூறையாடிய தவேக நிர்வாகி அதிரடி கைதாங்க. என்னங்க ஆளுங்கட்சியில் இப்படிலாம் நடக்கலாமாங்க? லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம் என்று இருக்கிறார்கள். கடைசியில் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் அகற்ற வேண்டும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் மிக கடுமையான தண்டனைகளை குற்றவாளிகளுக்கு வழங்குவதற்கு உண்டான உத்தரவுகளை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தலையிட்டு பார்வையிட்டு சரியானபடி மக்களை அவர் மக்களுடைய நலன் கருதி மக்களுக்கான உண்டான விஷயங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து ஆய்வு செய்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். சரிங்களா? ஆமாம், பணம் கேட்டு மிரட்டலாங்க. கல்குவாரியை சூறையாடிய வேக நிர்வாகி அதிரடி கைது. சரி, ஓகே. அப்படியே அடுத்தது போயிடலாம். அந்த பக்கம் எல்லாமே தலைப்புச் செய்தி தான், ஒரு வரி செய்திகள் என்றே நாம் இதை கூறுகிறோம். 100 செய்திகள் யாரோ ஒரு 50 படிச்சுட்டு இருப்பேன். ஒன்றா அதுக்கு வேறு டைம் வேஸ்ட் ஆகுது. அதுக்கு தான். சரிங்களா? ஆமாம். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா. இளைஞர்கள் மாணவர்களுக்கு ராகுல் காந்தி பாராட்டு, எதிர்கட்சிகளும் வரவேற்பு. சிதிஸ் ஓகேங்களா? ஓகே. மறுபடியும் பாருங்க. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா. இளைஞர்கள் மாணவர்களுக்கு ராகுல் காந்தி பாராட்டு, எதிர்கட்சிகளும் வரவேற்பு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க, சென்னைங்க மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் ராஜினாமா. சென்னையில் போராட்டக்காரர்கள் ஆடி பாடி கொண்டாட்டம். சென்னை எழும்பூரில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதை கொண்டாடிய போது எடுத்த படம். சித்திஸ்ல பாருங்க இந்த போட்டோகிராஃபு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, கீழே ஒரு செய்தி இருக்குது. டாக்டர் ராமதாஸ் பிறந்த நாள், முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. அதுக்கப்புறம் ஆமாம், ஓசூரில் பரபரப்பு. ரூபாய் 1 லட்சம் லஞ்சம் வாங்கிய ஜிஎஸ்டி அதிகாரி கைது, கையும் களவுமாக பிடிபட்டார். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு செய்தி இங்கே கீழே, திருவனந்தபுரம் சபரிமலையில் புதிய தந்திரியாக கண்டரரு பிரம்மதத்தன் தேர்வுங்களாம். இதோ இவர் பார்த்தீங்களா? இதோ அதுதான் போல இருக்குது, பார்த்துங்க. ஓகே. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னதுங்க, ஓகே, ராமேஸ்வரம் சிக்கிய 2 வாலிபர்கள் பற்றி திடுக்கிடும் தகவல்கள். ஒருவரை சுட்டு கொன்றுவிட்டு தனுஷ்கோடிக்கு தப்பி வந்தது அம்பலம். இலங்கைக்கு உடனே நாடு கடத்த ஏற்பாடாங்க. சரி, அது அப்படி ஒன்று இருக்குது. அப்புறம் இது என்னதுங்க, இது அதோ இருக்குங்க, இந்தியர்களுக்கு நிம்மதி. இந்தியர்களுக்கு நிம்மதி. ட்ரம்ப் அரசின் H-1B விசா கட்டண உயர்வு ரத்தை எதிர்த்த மனு தள்ளுபடி. அமெரிக்க மேல்முறையீட்டு கோர்ட் உத்தரவாம். இந்தியர்களுக்கு நிம்மதி. ட்ரம்ப் அரசின் H-1B விசா கட்டண உயர்வு ரத்தை எதிர்த்த மனு தள்ளுபடி. அமெரிக்க மேல்முறையீட்டு கோர்ட் உத்தரவு. சரி, ஓகே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, வணிக பகுதி. அந்நிய செலாவணி கையிருப்பு ரூபாய் 65.30 லட்சம் கோடி. அப்புறம் மாருதி சுசுகியின் விற்பனை இலக்கு
ஆமா. நாட்டின் முன்னணி கார் நிறுவனமாக மாருதி சுசுகி உள்ளது. கடந்த நிதியாண்டில் மொத்தம் 5.22 லட்சம் சொகுசு ரக கார்களை விற்பனை செய்து இருந்தது. நடப்பு நிதியாண்டில் மாருதி சுசுகி நிறுவனம் 30% வளர்ச்சி இலக்கின் மூலம் தனது மொத்த விற்பனை எண்ணிக்கையை 6.79 லட்சம் சொகுசு கார்களாக உயர்த்த திட்டமிட்டு உள்ளது. சரி, தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடி கட்டணம் மீண்டும் உயர்வாம். அப்புறம் புது விமான நிறுவனம் தொடங்கும் எண்ணம் இல்லை, அதானி நிறுவனம். புது விமான நிலையம் தொடங்கும் எண்ணம் இல்லை, அதானி நிறுவனம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க பூனே இந்திய எண்ணெய் நிறுவனம் சார்பில் 10 கிலோ சமையல் கேஸ் சிலிண்டர் அறிமுகம். இந்திய எண்ணெய் நிறுவனம் சார்பில் 10 கிலோ சமையல் கேஸ் சிலிண்டர் அறிமுகம். அப்புறம் சென்னை நீக்கப்பட்டவர்களை மீண்டும் திமுகவில் சேர்க்க நடவடிக்கை. குடியாத்தம் குமரன் மீதான ஒழுங்கு நடவடிக்கை ரத்து. சென்னைங்க என்னது வருத்தம் தெரிவித்து முக ஸ்டாலினுக்கு கடிதம். என்னது வருத்தம் தெரிவித்து முக ஸ்டாலினுக்கு கடிதம். நீக்கப்பட்டவர்களை மீண்டும் திமுகவில் சேர்க்க நடவடிக்கை. குடியாத்தம் குமரன் மீதான ஒழுங்கு நடவடிக்கை ரத்து. அப்புறம் தலைவர்கள் வாய்ஸ் தான், இது அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம். என்னங்க தலைவர்கள் வாய்ஸ். பழனி கோவில் நில விவகாரத்தில் உண்மை குற்றவாளிக்கு தண்டனை. அமைச்சர் ரமேஷ். பழனி கோவில் நில விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளுக்கு தண்டனை. அமைச்சர் ரமேஷ். திருச்சியில் இந்து சமய அறநிலையத்தை அமைச்சர் ரமேஷ் நிருபர்களிடம் கூறியதாவது: பழனி கோவில் நிலப்பதிவு விவகாரத்தில் தன் மீதும் அரசின் மீதும் வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை. பழனியில் ஒரு நிலம் உள்ளதும் அந்த நிலத்தின் மதிப்பு ரூபாய் 100 கோடி என்பதும் இந்த வழக்குக்கு பிறகுதான் எனக்கு தெரியும். இந்து சமய அறநிலையத்துறை மூலம் மேல்முறையீடு செய்யப்பட்டு கோர்ட் மூலம் அந்த நிலம் மீட்கப்பட்டு உள்ளது. இந்த விவகாரத்தை உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தது நான் தான். தற்போது சிபிசிஐடி முதற்கட்ட விசாரணையை நடத்தி வருகிறார்கள். உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். இவ்வாறு அமைச்சர் கூறினார். அடுத்த ஒரு செய்தி. தவேக அமைச்சரவையில் தமாக இடம்பெறாது. அன்புமணி ராமதாஸ். தவேக அமைச்சரவையில் தமாக இடம் பெறாது. அன்புமணி ராமதாஸ். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கோனேரி குப்பத்தில் தமாக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: நீட்டு விவகாரத்தில் மத்திய கல்வி மந்திரி ராஜினாமா செய்தது வரவேற்கத்தக்கது. தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்தில்தான் பாடப்படும் என மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகம் மூலம் அறிவிப்பு வெளியிட்டு உள்ளது. கண்டனத்துக்கு உரியது. மேகதாது விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவிற்கு செல்லக்கூடாது. அனைத்து கட்சி கூட்டத்தினை கூட்டி பிரதமரை சந்திக்க வேண்டும். நல்ல எதிர்கட்சியாக தமாக செயல்படுகிறது. தவேக அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற மாட்டோம். தமாக நல்ல திட்டங்களை சொன்னால் தமிழக அரசு ஏற்றுக்கொள்கிறது. இவ்வாறு அவர் கூறினார். ஜி.கே. வாசன் சொல்றாருங்க, காங்கிரசுடன் எந்த கோபாதாபமும் கிடையாது. மதுரையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் நிருபர்களிடம் கூறியதாவது: தவேக ஆட்சிக்கு வந்தபோது லஞ்சம் வாங்குபவர்கள் அச்சம் அடைந்து உள்ளனர். நாங்கள் தவேக கூட்டணியில் சேர இருப்பதாக கூறுகிறார்கள். எந்த கட்சியுடன் கூட்டணி என்பதை மண்டல கூட்டங்களுக்கு பின்பு தலைவர்கள் தொண்டர்களிடம் கலந்து பேசி அறிவிக்கப்படும். ஜனநாயகன் படம் பார்த்து அமைச்சர்கள் அழுதது தவறு என்ற வாதத்தை நான் ஏற்கவில்லை. எங்களுக்கு காங்கிரஸ் கட்சியோடு எந்த கோபாதாபமும் கிடையாது, மோதல் கிடையாது. பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சி அமைப்பதுதான் காங்கிரஸ் தமாகவின் நோக்கம். காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் தவேக அரசுக்கு ஆதரவு அளித்து 60 ஆண்டுக்கு பின்
அமைச்சரவையில் இடம்பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது. இவ்வாறு அவர் கூறினார். நீட் விவகாரத்தில் பிரதமரும் பதவிக்கு விலக வேண்டும். அமைச்சர் ராஜேஷ்குமார். நாகர்கோவில் அமைச்சர் ராஜேஷ்குமார் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட போதும் அதற்கு உடனடியாக அறிக்கை வெளியிட்டு கண்டித்தார். ஜனநாயக நாட்டில் அரசியல் அமைப்பு சட்டம், பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை போன்ற அடிப்படை உரிமைகளை வழங்கியுள்ளது. ஆனால் மாணவர்களுக்கு எதிராக உள்ள மோடி அரசாங்கம் செயல்படுகிறது. மாணவர்கள் மீது தடியடி நடத்திய சம்பவம் ஜனநாயகத்திற்கு எதிரானது. பிரதமரும் தன் பதவியை விட்டு விலகுவது நல்லது என்று இவ்வாறு அவர் கூறினார். சரிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே புதுச்சேரி தர்மேந்திர பிரதான் பதவி விலகிய நிலையில் ஜந்தர் மந்தரில் போராட்டக்காரர்கள் திடீர் வன்முறை. கல்வீச்சில் 3 போலீஸ் அதிகாரிகள் காயம். தடியடி, கண்ணீர் புகை, குண்டு வீச்சு. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வேறு செய்திகள் இருக்குது. அப்புறம் பதவி விலகிய தர்மேந்திர பிரதானுக்கு ஜனதா தலைவர்கள் புகழராம். மாணவர்கள் நலனில் அக்கறை செலுத்திவர். ஓகேங்க. ஆமாம், இது 21 நிமிஷம் போயிட்டு இருக்கு. இதை நான் போயிட்டு அப்படியே 6 நிமிடங்களாக கட் பண்ணி அதை இன்ஸ்டாவில் இன்னும் ஃபேஸ்புக்கில் அதெல்லாம் நான் பதிவு செய்வேன். ஓகே. எனிவே மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் அண்ட் வீடியோக்கள் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன்.